இந்த லாஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்த்தது எரர், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், டைமென்ஷன்ஸ் இதோட கான்செப்ட்ஸை பார்த்தோம். இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடியது இதோட சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தது என்னென்னா, ஒரு கான்செப்ட் சொல்கிறோன்னா கையோட ஒரு ப்ராப்ளம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் எனிஹவ் ப்ராப்ளம்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக சால்வ் பண்ணுவோம். இட் வில் டேக் சம் டைம். அந்த டைம் கான்செப்ட்ஸை நமக்கு மறைச்சிடும் அப்படிங்கிறனால எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் தனியாக எடுத்து டைம் கொடுத்து பண்ணுறோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்செப்ட்ஸை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு கூட இதுக்கு வந்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதை பார்க்கும்போது உங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் கன்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, சவசவன வருஷலாம் நமக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். உங்களுக்கான சோர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது தனி, தியரின்னு வரும்போது தனி. ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். We will deal with the problem now. We measured a period of oscillation for a simple pendulum. In successive measurements, the readings found to be 2.63, 2.56, 2.42, 71, 80. மொத்தம் 1, 2, 3, 4, 5 ரீடிங்ஸ் இருக்குது. இதில் அப்சல்யூட் எரர் என்ன, ரிலேட்டிவ் எரர் என்ன, பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படிங்கிற calculations a very simple problem. So I will deal with the examples now. Right. ஃபஸ்ட்டு மீன் பீரியட் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு இந்த டைம் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, இதை 5த்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி அதோட ஆவரேஜ். ஸோ த சம்மோட வேல்யூ 13.12 டிவைட் பை 5. த டோட்டல் மீன் அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.62 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இதோட மீன் வேல்யூ. இந்த மீன் வேல்யூவை எரர் இன் மெஷர்மெண்ட், அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த அப்சல்யூட் எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூங்கிறது 2.62 லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டாண்டர்ட் மீனோட வேல்யூ. அந்த மீனோட வேல்யூவை ஒவ்வொரு ஃபவுண்டட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற 63, 56, 2.42, 2.7, 2.80 இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக இந்த 2.62ஓட மைனஸ் பண்ணுறோம். பண்ணும்போது 0.01, மைனஸ் 0.06, மைனஸ் 0.20, 0.09, 0.18 இது 5த்தையுமே டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது இங்கே மைனஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் ப்ளஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ டிஃப்ரென்ஸ் தானே தவிர அதோட மேக்னிடியூட் கிடையாது. அதோட பாசிட்டிவாக மைனஸாங்கிறது நமக்கு தேவையில்லை. வி நீட் த டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த மைனஸாக பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதோட டோட்டல் அந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணிங்கன்னா we will get 0.50 டிவைடட் பை அகைன் 5. ஏன்னா மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கிறது 5 வேல்யூஸ், அதனால் 5 டிவைட் பண்ணும்போது தி மீன் வேல்யூ இஸ் 0.11 செகண்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு மீன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் யுவர் ரிலேட்டிவ் எரர் அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அப்சல்யூட் எரர். ஸோ திஸ் இஸ் தி ரிலேட்டிவ் எரர், அப்சல்யூட் எரர். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து ஃபர்தராக என்ன பண்ணுறோம், ஸோ நமக்கு கிடைச்ச மீனோட வேல்யூ 2.62, இதை அப்சல்யூட் மீனோட வேல்யூ 0.11 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 2.62ஓட 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1, இதை 1ங்கிறத கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா 1ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இங்கே 62ங்கிறது 6ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இட் இஸ் 2.6 ப்ளஸ் 1ன்னு போட்டால் 2.7, 2.6 மைனஸ் 0.1ன்னு போட்டால் 2.5. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது 2.5லேருந்து 2.7 வரைக்கும் இருக்கலாம். அதோட மைனஸ் டிஃபரன்ஸ் வேல்யூ இஸ் 0.1 டிவைடட் பை தி டோட்டல் வேல்யூ இஸ் 2.6. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணிவிட்டு அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் we will get the percentage error. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா you will get the solution. Okay, so this is called absolute error, relative error and the percentage error. இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.65, 2.86, 2.88, 2.75 and 2.55 அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் 5 வேல்யூவை எடுத்துக்கிட்டு இதுக்கான அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும், ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பர்சன்டேஜ் எரர் அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதே மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத யூ கேன் சால்வ் இட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஒர்க். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒர்க். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டீல் வித் தி காம்பினேஷன் ஆஃப் எரர். ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் இஸ் given here. தி மெஷர்ட் வேல்யூ ஆஃப் L is 20 cm known to 1 mm accuracy and the time for 100 oscillations of the pendulum is found to be 90 seconds. ஸோ L T இருக்குது. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் N. ஓகே,
இதோட ரெசல்யூஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 செகண்ட். ரெசல்யூஷன் அண்ட் அக்யூரசி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் த டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ஜி. இப்போது எல் இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது. இதில் நம்ம என்ன ஃபார்முலா கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேசிக் ஃபார்முலா. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டைம். ஸோ கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல் டு 2 பை பவர் ஆஃப் எல் டிவைடட் பை ஜி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. இப்போ இந்த எல்லையும் ஜெயும் ரூட் அவுட் கொடுக்கணும்னா ஸ்கொயர் பண்ணுறோம். டி ஸ்கொயர் 2 பையை ஸ்கொயர் பண்ணால் 4 பை ஸ்கொயர் இன்ட்டு எல் டிவைடட் பை ஜி. இப்போ நமக்கு பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, 4ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட். இது நமக்கு தேவையில்லை. அப்போ மெஷரபிள் குவான்டிட்டிஸ்னால் இந்த டி ஸ்கொயரு, எல், ஜி இதை மூணுத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 பை ஸ்கொயர் இன்ட்டு எல் பை ஜி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஜி. அப்போ g which is equal to இந்த g going on top, this t square coming bottom. அப்போ 4 pi square L divided by t square அப்படிங்கிறது ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. இந்த ஆல்ட்ரேஷன் படி நம்ம கொண்டு வந்தாச்சு. இதை இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய g அப்படிங்கிறது அக்யூரசி ரெசல்யூஷன் படி del g by g. ஏன்னா இது எரர் இருக்கு இல்லையா? ஏன்னா எரர் தான் சொல்லிட்டாங்க. 1 mm அக்யூரசி 1 செகண்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு, which is equal to 4 pi ஸ்கொயருங்கிறது காமன். This L is nothing but del L by L. ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் 2 into del T by T. நம்ம ஏற்கனவே சொன்ன சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் படி இங்கே எல்லுக்கு பவர் எதுவும் கிடையாது. இட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ எல் பை எல்ங்கிறதும் ப்ளஸ் இந்த T பவர் மேலே போச்சுன்னா -2, பட் தட் இஸ் நத்திங் பட் யுவர் பவர் தான். நமக்கு பவர் 2ன்னு இருக்குது. ஸோ 2 into del t divided by t அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு வரோம். இங்கே நம்ம இருக்குது ப்ளஸில் இருக்குது, மேலே மைனஸில் கொண்டு போகணும், அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, டைரெக்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணும்போது இந்த அக்யூரசி லென்த்தோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா 1 mm அக்யூரசி. ஓகே, இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ லென்த்துங்கிறது 20 சென்டிமீட்டர். அப்போது இங்கே 1 mm அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும்? இங்கே சென்டிமீட்டராக இருக்கணும். ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 mm. அப்போ 1 mm which is equal to 1 by 10 centimeter which is nothing but 0.1 centimeter. அந்த 0.1 மேலே இருக்குது. ஸோ that is the difference by actual. இப்போ டைமோட டிஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா the time is actually ரெசல்யூஷனுங்கிறது டிஃபரன்ஸ் இன் டைம். ஒரு செகண்டில் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வருது. ஸோ 1 செகண்ட். the overall value is 90 seconds divided by 90 இந்த 2. இதை 0.1 divided by 20 plus 2 into 1 by 19 plus பண்ணோம்னா the final value is equal to del g by d which is equal to 0.027. இதோட பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா we will get 27%. it is significantly rounded off to 30% அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்க்ளூட் பண்ணுறோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் குழப்பி பார்ப்போம். இந்த 20 சென்டிமீட்டருங்கிறது 25 mm இருக்கட்டும். ஓகே, திஸ் அக்யூரசி 1 mm ஆகவே ரிட்டலேட் ஆகட்டும். ஃபார் 100 ஆசிலேஷன் ஆஃப் த பெண்டுலம் விச் இஸ் 1050 செகண்ட்ஸாக இருக்கட்டும். இந்த ரெஸ்ட் வாட்சோட ரெசல்யூஷன் 1.8 செகண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஆர்டரில் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இதோட பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு வருது? ஏன்னா 90 செகண்டில் 1 செகண்ட் டிஃப்ரென்ஸ் வருதுங்கும்போது நமக்கு வேல்யூ கம்மியாக கிடச்சிச்சு. இங்கே 1050 செகண்ட்ஸுக்கு 1.8 செகண்ட்னா அப்போ என்ன வரும்? இன்னும் வேல்யூஸ் ரொம்ப குரூஷியலாக வரும். இங்கே 25 mmக்கு 1 mm அக்யூரசி தட்டுதுன்னா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் அக்யூரசி நம்ம பார்க்குறதுக்கு மூலமாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்யூரசி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதாங்கிறத பொறுத்து அந்த மெட்டீரியல் கரெக்டாக டெலிவர் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். 90 செகண்டுக்கு 1 செகண்டுங்கிறது விட 1050க்கு 1.8 செகண்டுங்கிறது ஓகே, தட் இஸ் குட் ஒன். ஆனால் இங்கே இருக்கிற லென்த்துங்கிறது 25 mmக்கு 1 mm டிஃபர் வருது. அதில் வரக்கூடிய எரர் வருது. அப்படிங்கும்போது இந்த மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இந்த விஷயம் சேர்றதுனால இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அப்போ நம்ம எதை கரெக்ட் பண்ணணும், எதை நம்ம சரி பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் ஆப்டிமிஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத நீங்களே இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ராப்ளம் கோஸ் ஆன். அடுத்ததாக சிக்னிஃபிகண்ட் ரூல்ஸ் அதில் வரக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஈச் சைட் ஆஃப் அ கியூப் இஸ் மெஷர்ட் டு பி 7.203 மீட்டர். What are the total surface area and the volume of the cube
to appropriate significant figures. இப்போ நமக்கு surface area of the cube என்னங்கிறது தெரிஞ்சாகணும், volume of the cube என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். இது ரெண்டுத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ வரக்கூடிய ஆன்சர் என்ன மாதிரி மனநிலையில் எந்த மாதிரி டிஜிட்ஸில் இருக்கணுங்கிறத முதல்ல செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 நமக்கு இருக்கக்கூடிய குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அப்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் 4 தான் இருக்கணும். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் நத்திங் பட் 6 × A விச் இஸ் நத்திங் பட் 311.299. ஏன்னா இப்போ நமக்கு 4 டிஜிட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு வர வேண்டிய வேல்யூ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் எடுக்கிறோன்னு சொல்லும்போது இதை உங்களால் சிம்பிளாக 7.2ன்னு கொண்டு போக முடியும். ஆனால் பண்ணக்கூடாது. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் போகணும். அதில் உங்களுக்கு எத்தனை டிஜிட் வந்தாலும் அந்த டிஜிட்டை நீங்கள் அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணணும். 1 2 3 4 5 6 நமக்கு தேவை 4 டிஜிட்ஸு. இங்கே 311.2ன்னு கொடுக்கலாம். நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்மளால் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடிந்தால் இங்கே 29 இருந்துச்சுன்னா அதை 3ன்னு நம்ம மாற்றலாம். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களால் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுமே தவிர நீங்கள் கொஸ்டினோட ஆரம்பத்திலே ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. எண்டிங்கில் நீங்கள் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக 311.2ன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இங்கே ஆல்ரெடி 9ங்கிற வேல்யூ இருக்கிறதுனால வேணால் இங்கே 311.3ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே வால்யூம் ஆஃப் த கியூபை 7.203 கியூப் பண்ணிங்கன்னா 373.714 1 2 3 4 5 6 இந்த இடத்துலையும் 373.7 4 டிஜிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 1 2 3 4. இப்போ இந்த 7க்கு பக்கத்தில் 1ங்கிற வேல்யூ இருக்கிறதுனால தேர் இஸ் நோ நீடு ஃபார் ரவுண்ட் ஆஃப். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 373.7ன்னே போடலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயே நமக்கு 2 ஆன்சர் நமக்கு இதில் கிடைக்குது. சரி, இப்போ நமக்கு ஒரே ஒரு குவான்டிட்டி கொடுக்குறோம், அதில் நம்ம கொண்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி நம்பர் எக்ஸுங்கிறது 3 டிஜிட் இருக்குது, குவான்டிட்டி ஒய்ங்கிறது 4 டிஜிட் இருக்குது. அப்போ எப்படி சூஸ் பண்ணலாம், அதுக்கும் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டீல் வித் தி சேம் டைப் ஆஃப் தி ப்ராப்ளம். இப்போ 5.74 கிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆக்குபைஸ் 1.2 சென்டிமீட்டர் கியூப். கிராமுங்கிறது டினோட் பண்ணுறது மாஸை, சென்டிமீட்டர் கியூபுங்கிறத டினோட் பண்ணுறக்கூடியது வால்யூம். இப்போ இதோட டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ த ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் தி டென்சிட்டி. இப்போ இதில் மொத்தம் 1 2 3 ஃபிகர்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 இருந்தாலும் நம்ம டென்சிட்டியோட வேல்யூவை லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். லீஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் எப்படி எடுக்கிறோம், ஸோ டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். டென்சிட்டியோட வேல்யூ மாஸோட வேல்யூ 5.74, இங்கே 1.2 டிவைட் பண்ணோம்னா 4.8 சம்திங்னு வருது. ஸோ வரும்போது நமக்கு தேவை 2 டிஜிட்டு. ஸோ வி கேன் டேக் 4.8 அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் சிக்னிஃபிகன்ட் வேல்யூஸோட ப்ராப்ளம்ஸ் வருது. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கேட்கணும், டிஃபிகல்ட் லெவலில் கேட்கணும் அப்படின்னா தே வில் சூஸ் திஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் சிம்பிள் பெண்டுலம் ஹேவிங் எ பாப் அட்டாச்டு டு எ ஸ்ப்ரிங் that oscillates under the action of force of gravity. So gravity is nothing but g. Suppose that the period of oscillation for the simple pendulum, period ன்னு சொல்லக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது, it is time t, is depending upon the length, mass, acceleration due to gravity. Derive the expression for its time period using method of dimensions. இப்போ இந்த tங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா லென்த்தை டிபெண்ட் பண்ணி, மாஸை டிபெண்ட் பண்ணி, கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ கேபிட்டல் T இஸ் நத்திங் பட் கேங்கிறது டைமென்ஷன் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எல் பவர் எக்ஸ் ஜி பவர் ஒய் எம் பவர் இசட். இப்படி தான் நம்ம போடணும். இது ஏன்னா எல் பவர் எக்ஸு, இங்கே ஜி பவர் எக்ஸு, எல் பவர் ஒய்ஏ, எம் பவர் இசட்னு தான் போடணுமா? அல்லது நம்ம இதை மாற்றி கூட போடலாமே, எம் பவர் எக்ஸு, எல் பவர் ஒய்ஏ, ஜி பவர் இசட்னு போடலாமா? எப்படி வேண்டுமானாலும் போடலாம். நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறது இப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சம்மை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எம் பவர் எக்ஸு, ஜி பவர் ஒய், அதுக்கப்புறம் எல் பவர் ஜெட்னு எடுத்து நீங்கள் கொண்டு போய் சால்வ் பண்ணலாம். அது தப்பு இல்லை. எப்படி கொண்டு வந்தாலும் அந்த ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தட் இஸ் யுவர் ஒர்க். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறது. ஸோ இதில் டைமுங்கிறது நத்திங் பட் டைம், எம்முங்கிறது 0 தான், எல் 0 தான், டைமுங்கிறது பவர் 1 செகண்ட். Length is nothing but L power 1, M power 0, T power 0. G is nothing but meter per second square.
மீட்டருங்கிறது எல், டி பவர் மைனஸ் டூங்கிறது செகண்ட் ஸ்கொயரை குறிக்குது. நெக்ஸ்ட்டு மாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எம் பவர் 1 L0 T0. இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ வேல்யூ ஆஃப் T இஸ் நத்திங் பட் T பவர் 1 which is equal to L பவர் X LT பவர் மைனஸ் 2 பவர் Y M பவர் Z. இந்த Lோட வேல்யூ என்னங்கிறத டைமென்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். Gயோட வேல்யூ இது, Mோட வேல்யூ இது. இங்கே நீங்கள் M பவர் 0 L பவர் 1 T பவர் 0ன்னு குறிக்கிட்டு இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. 0வை நான் கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணிட்டோம், டைரெக்டாக L பவர் 1 மட்டும் எடுத்திருக்கோம். L பவர் 1 L பவர் 1 T பவர் மைனஸ் 2 M பவர் 1ன்னு எடுத்திருக்கோம். இதில் இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம Tயோட வேல்யூ கொடுத்துருக்கோமா, Lஐ தனியாக Tஐ தனியாக M தனியாக எடுக்கணும். ஸோ Lஐ பொறுத்த மட்டும் ஹியர் M பவர் 0 L பவர் 0, ஹியர் M பவர் 0 L பவர் 1 T பவர் 0, ஹியர் M பவர் 0 L பவர் 1 M1 L0 T0 அப்படின்னு எடுத்துட்டோன்னா LHSல இருக்கக்கூடிய Lோட வேல்யூ 0 பிகாஸ் இங்கே L பவர் 0 இருக்குது, 0 போட்டாச்சு. Xல 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, இங்கே Yயில் 1 இன்ட்டு ஒய் ஒய், இங்கே Zல என்ன இருக்குது 0 இன்ட்டு Z 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து Tயோட டேர்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். Tயோட டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது T பவர் 1, அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே T பவர் 0 இன்ட்டு எக்ஸு 0, இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ஒய்ஏ மைனஸ் 2y, இங்கே 0 இன்ட்டு இசடு 0. அப்போ 1 ஈக்குவல் டு மைனஸ் 2y, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஃபைனலாக M பவர் டேர்ம்ஸ். Mோட டேர்மில் 0, இங்கே 0 வந்துருச்சு. 0 இன்ட்டு எக்ஸு 0, இங்கே 0 இன்ட்டு ஒய்ஏ 0, லைக்வைஸ் 1 இன்ட்டு இசட் இசட், அப்போ இசட் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோமா, எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் இங்கே போகும்போது இட் வில் பிகம் ப்ளஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/2, z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். சரியா, இதன்படி போகும்போது we will get all those values. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது T பவர் 1 ஈக்குவல் டு L பவர் எக்ஸு, G பவர் ஒய்ஏ, அப்புறம் M பவர் Z. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் T பவர் 1 L பவர் 1/2, இங்கே LT பவர் மைனஸ் 2 பவர் ஒய்ங்கிறது மைனஸ் 1/2, M பவர் 0. இப்போ இது எல்லாத்தையும் 1 by 1 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே Lோட வேல்யூ எடுத்தோம்னா L 1/2, இங்கே இருக்கிற மைனஸ் 1/2, அப்போது 1/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. லைக்வைஸ் இங்கே T மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1/2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 கேன்சல்ஸ் பவர் 1. ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் T பவர் 1. ஆல்ரெடி எம்மோட வேல்யூ 0 இருக்குது, அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போது இங்கே ஒரு T பவர் 1, ஹியர் T பவர் 1, அப்போ ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவேட் ஆகிடுச்சா. ஸோ திஸ் இஸ் வாட் டைமென்ஷனலி கரெக்ட். இதோட நமக்கு சம் முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆஃப் L பவர் எக்ஸு, G பவர் ஒய், M பவர் இசடா, இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது L பவர் 1/2, G பவர் மைனஸ் 1/2, M பவர் 0. அப்போது இங்கே இருக்கிற மைனஸு கீழே வரும். L பவர் 1/2 டிவைடட் பை G பவர் 1/2. காமனாக எடுத்தால் L by G power of 1/2. Power 1/2 is nothing but square root of L by G. அப்போ T equal to K into square root of L by G. அந்த Kங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, 2π. ஓகேவா, 2πங்கிறது அதோட கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். T equal to 2π power of L by G. இந்த மாதிரியாக தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ திஸ் இஸ் வாட் டைமென்ஷன்லி அவங்க கொடுத்துருக்கிறது. இது ரெண்டும் ஒரே ஈக்குவேஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவலாக வந்துடுச்சு அப்படின்னா திஸ் ப்ராப்ளம் இஸ் டைமென்ஷன்லி கரெக்ட். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ப்ராப்ளத்தை எல்லுக்கு பதிலாக இங்கே எம் போடுங்க, இங்கே ஜி போடுங்க, இங்கே எல் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டர்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். சரியா, இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதை எம்சிக்யூ செஷன்லேயும் ப்ராப்ளம் சால்விங் செஷன்லேயும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா?